சரி சார். சகோதரர் அவர்கள் 2 கேள்வி கேட்குறாங்க. முதலாவது கேள்வி, அதாவது நீங்கள் ஒரு விளக்கம் சொல்கிறீங்க, அவங்க ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. இப்போ அவங்களுடைய விளக்கத்தை நாங்கள் கேட்கும்போது அது எங்களுக்கு சரின்னு மாதிரி என்ன செய்யுது, படுது. இப்போ நீங்கள் ஒரு விளக்கத்தை சொல்கிறீங்க, அது சில பேருக்கு என்ன செய்யும், சரின்னு படும். இப்போ பாமர மக்களாகிய நாங்கள் யார் சொல்கிறத தான் ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. இது உண்மைதான். ஏன்னா நீங்கள் எல்லா விஷயங்களையும் உள்ளக்க நுழைஞ்சு நுணுக்கமாக ஆராய முடியாது. அல்லாஹ் அதுக்குன்னு ஒரு சில வேறு நபர்களை தான் என்ன செஞ்சுருக்கான், அதை தேர்வு பண்ணியிருக்கிறான். நமக்குன்னு ஈமான், இறையச்சம், எப்படி தொழுகிறது, அது மாதிரியான அமல்களை செஞ்சுக்கிட்டு நம்முடைய பிழப்பை பார்த்துக்கிட்டு மார்க்கத்தை முடிஞ்ச அளவு கடைபிடிச்சிக்கிட்டு அப்படி போகக்கூடிய சாதாரண பொதுஜன மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த வாத பிரதிவாதங்கள், இவர் சொல்வது அவர் சொல்வது, இதுக்கு என்ன பதில் அதுக்கு என்ன பதில், இதுக்குள்ளையெல்லாம் உள்ளக்க போய் அதை அறிகிற அளவுக்கு அந்த மக்களுக்கு சக்தி இல்லை. உண்மை அதுதான், அந்த மக்களுக்கு சக்தி இல்லை. அப்போ நாங்கள் என்னதான் செய்யறது அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அது நியாயமானது தான், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நியாயமானது தான். இப்போ இதுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா, ஏன் விளக்கத்தையும் ஏற்றுக்கிறாதீங்க, அவர் விளக்கத்தையும் ஏற்றுக்கிறாதீங்க. எது குரானும் ஹதீஸும் என்று பாதுகாக்கப்பட்டு தரப்பட்டிருக்கிறதோ அதை ஏற்றுக்கோங்க, அவ்வளோதான். விளக்க யார் விளக்கத்தையும் ஏற்றுக்கிற வேண்டாம். இன்னைக்கு உள்ளவங்க குழப்பம் பண்றாங்கன்னு வைங்க, இன்னைக்கு நம்ம தானே இருக்கிறோம், அவங்க இருக்காங்க, நம்ம இருக்கோம், இன்னைக்கு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாம் முஸ்லிம்கள் தானே, இந்த மார்க்கத்தை நமக்கு பாதுகாத்து கொடுத்தாங்க தானே, அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருந்தாங்க, அவங்க எல்லாம் எப்படி இந்த ஹதீஸை ஏத்துக்கிட்டாங்களா மறுத்தாங்களா அப்படிங்கிற ஒரே ஒரு ஆய்வு, அதையாவது நம்ம செஞ்சுதானே ஆகணும். சரி, எதையும் யோசிக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சமாவது நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். அப்ப நீங்க நடுநிலையா இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. இது இன்னைக்கு இவங்க சொல்றாங்க, இவங்க எப்படி மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸை பாதுகாத்து கொடுத்த அந்த இமாம் புகாரி என்னதான்ப்பா சொன்னாரு, அவருடைய ஹதீஸ் தானே எடுத்து பேசிட்டு இருக்கிறீங்க. அவர் தானே அதுல கை தேர்ந்தவர். முஸ்லிம் இமாம் அவர் தானே அந்த ஹதீஸை பாதுகாத்தாரு. ஹதீஸை பாதுகாக்கக்கூடிய இமாம்கள் அவர்கள் தானே. நமக்கு அறிவிப்பாளரை பத்தியும் தெரியாது, ஹதீஸை பத்தியும் தெரியாது. அவங்க சொன்னதை படிச்சு கிளிப்பிள்ளை மாதிரி படிக்கிற ஆட்கள் தானே நம்ம எல்லாருமே. அப்ப அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா ஆதாரபூர்வம்னு சொன்னாங்க. நம்ம படிக்கிறோம் இல்லையா, தஃப்சீர்கள், விரிவுரைகள். இப்ப எத்தனையோ அறிஞர்கள் இந்த தீனுக்காக வந்திருக்காங்க இல்லையா, அந்த அறிஞருடைய விளக்கத்தை படிச்சு தானே அவங்க மார்க்கத்தை பேசுறாங்க, நம்ம பேசுறோம். அப்ப இந்த அறிஞர்கள்லாம் என்னதான்பா சொன்னாங்க, உங்க கருத்துல இருந்தாங்கன்னா என் கருத்துல இருந்தாங்க, யாரு கருத்துலப்பா இருந்தாங்க, இந்த ஹதீஸ் ஏத்துக்கிட்டாங்க நிராகரிச்சாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். அப்ப எல்லாரும் இப்படிதான் இருந்திருக்காங்க, இன்னைக்கு இவங்க தான் இந்த பண்றாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு அடையாளம் கிடைக்கும். இது நம்ம சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமான ஒருங்கல்ல ஒரு வழி. அது போக அல்லாஹ் இன்னும் நீங்க அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கலாம். தெளிவு கிடைக்கானாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எது சரின்னு படுதோ, ஈமானுக்கு எது பாதுகாப்பானது நீங்க உணர்றீங்களோ அதை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா அல்லாஹ் குற்றம் பிடிக்க போறதில்லை. இப்ப நம்ம உங்களை இந்த மாதிரியான அப்பாவி மக்களை என்ன செய்ய போறதில்லை, நீங்க குற்றவாளிகள் அப்படின்னு நம்ம சொல்ல போறதில்லை. ஏன்னா நம்முடைய ஈமான் யாருக்கு தெரியும் சொல்லுங்க, யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? அப்ப இந்த 2 தரப்பு இதை அதாவது தெளிவுபடுத்திக்கிட்டு தான் இருக்கும். இப்ப இந்த அமர்வே எதுக்கு, அந்த மாதிரி அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அதுக்கு தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த அமர்வு. இப்ப கிட்டத்தட்ட நான் பேசி 1.5 மணி மேல ஆயிருச்சு. எல்லாமே அவங்க சொல்லக்கூடிய வாதங்களுக்கு தான் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். அது மாதிரி நீ அது சம்பந்தமா கேள்விகளுங்க நம்ம விளக்கம் சொல்றோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். தெளிவுபடுத்துவதற்கு தான் இந்த அமர்வு. அதை நீங்க கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அறிவை கொடுத்துருக்கிறான், அதை பயன்படுத்துங்க. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். இதுல நம்முடைய தவறு ஏதாவது இருந்தா கூட அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் குற்றம் பிடிக்க போறது கிடையாது. அல்லாஹ் நிச்சயமா என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்கணும். நம்ம நடக்கக்கூடிய முறைகளும் முடிந்தளவு பேணுதல் எது, இறையச்சம் எது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க யோசிச்சு இந்த விஷயத்துல பாருங்க. அப்படிங்கறதான் நீங்க கேட்ட முதல் கேள்விக்கான பதில். ஏன்னா அதுக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது.